ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சினிமா வித் ராஜு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி இயக்கி சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளிவந்திருக்கிற கருப்பு திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, உண்மையிலேயே சூர்யாவுக்கு இது ஒரு கம்பேக் படமா, இந்த படம் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் முறையாக வரீங்களா, ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவிலேருந்து தனது மகளோட ஆப்ரேஷனுக்கு தமிழ்நாடு வருகிறார் இந்திரன்ஸ். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நகையை சில திருடர்கள் கொள்ளையடித்து விட்டு போகிறார்கள். அதன் பின் போலீஸ் கண்டுபிடித்து கொடுக்கிறார்கள். ஆனால் 60 பவுன் நகைக்கு பதிலாக 45 மட்டுமே திரும்ப தரப்படுகிறது. மேலும் இந்த நகையை எப்போது தர முடியாது, நீதிமன்றத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்று காவல்துறையினர் சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு இந்த வழக்கை ஆர்ஜே பாலாஜி தான் எடுத்து நடத்துகிறார். ஆனால் சுலபமாக முடிய வேண்டிய ஒரு வழக்கை வேண்டுமென்று இழுத்தெடுத்து இந்திரன்ஸிடம் இருந்து பீஸ் வாங்கி கொண்டிருக்கிறார் பாலாஜி. இந்த வழக்கு 4 மாதங்களுக்கு மேல் இழுத்து கொண்டே போக ஒரு கட்டத்தில் பாலாஜியால் நமக்கு நீதி கிடைக்காது என தெரிந்து கொள்க இந்திரன்ஸ். இதன் பின் இந்த வழக்கை நீ எப்படி நடத்துகிற என்று பார்க்கிறேன் என்று சவால் விடுக்கிறார் பாலாஜி. இந்த நேரத்தில் தான் நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் கருப்புசாமியிடம் இந்திரன்ஸ் தனது வேதனையை கூறி என் பிரச்சனையை தீர்த்து வை என மிளகாய் அரைத்து கருப்புசாமிக்கு பூசுகிறார். பக்தரின் வேண்டுதலை ஏற்று வேட்டை கருப்பாக என்ட்ரி கொடுக்கிறார் சூர்யா அவர்கள். வந்தவுடன் ஆர்ஜே பாலாஜிக்கு தண்டனை தருகிறார். அப்போது பாலாஜி சாதகமாக பேசி, என்னை கொல்வது எப்படி சரியாகும், நீங்கள் வேண்டுமென்றால் எங்களுடைய நீதிமன்றத்தை மாற்றி காட்டுங்கள் என்று சவால் விடுகிறார். சவாலை ஏற்று நீதிமன்றத்தை சீரமைக்க மனிதனாக வருகிறார் கருப்புசாமி. இந்த சவாலில் கருப்புசாமி வெற்றி பெற்றாரா, கருப்பு கோட் போட்ட ஆசாமி வெற்றி பெற்றாரா, நீதி கேட்டு வந்தவர்களுக்கு நீதி கிடைத்ததா இல்லைன்றது தான் இந்த படத்தோட கதை. கருப்பாக என்ட்ரி கொடுத்து திரையரங்கை அதிர விட்டிருக்கார் சூர்யா அவர்கள். பல நாட்களுக்கு பின் ஒரு ஃபேன்ஸுக்கு இது ஒரு விருந்தாக அமைந்துள்ளது. எமோஷனலாகட்டும், சண்டை காட்சிகளாகட்டும், அவருடைய ஸ்டைல், சர்ப்ரைஸ் என்ட்ரி என மிரட்டி விட்டார் சூர்யா. பல ஆண்டுகளுக்கு பின் பக்கா மாஸ் கமர்ஷியலாக திரையில் ஜொலித்தவர் தான் சூர்யா. அர்த்தப்பத்தின் மற்றொரு ஹீரோ என்றால் அது நடிகர் இந்திரன்ஸ் தான். மனுஷன் கண்கலங்கும் போது நம் மனதிலேயே வலி ஏற்படுகிறது. குறிப்பாக மகளை சமாதானம் செய்து உறங்க வைக்கும் காட்சி, மகள் இறந்த பின் நீதிமன்றத்தில் அவர் நடிக்கும் காட்சி ஆகியவற்றில் பட்டையை கிளப்பியிருக்கிறார் இந்திரன்ஸ். இதுவரை மலையாள திரையுலகில் தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்ட நடிகர் இந்திரன்ஸ் கருப்பு படத்திற்கு பின் ஒரு தமிழிலும் ஒரு நல்ல வரவேற்பை பெறுவார் என்ற எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் இந்த படத்தில் த்ரிஷா, அனகா, ஸ்வேதா, நட்டி நடராஜ் உட்பட அனைவரும் தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருக்காங்க. இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இயக்குனராக சூர்யா ரசிகர்களுக்கு மட்டுமின்றி ஒரு சாமானிய ரசிகர்களுக்கு சிறப்பான விருந்தை வழங்கியுள்ளார் தான் சொல்லணும். ஆங்காங்கே தோய்வு இருந்தாலும் சில டெக்னிக்கல் தவறுகள் இருக்குது, லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. இருந்தாலும் ஒரு 2.5 மணி நேரம் நம்மளை என்டர்டெயினாக வைத்துள்ளார் இயக்குனர். ஒவ்வொரு காட்சிகளையும் நம்ம ரசிக்கும்படி வடிவமைத்துள்ளார் இயக்குனர். இடைவேளைக்கு பின் ஒவ்வொரு காட்சியும் வெறித்தனம். ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அவை யாவும் திரைக்கதை எந்த வகையிலும் கொடுக்கவில்லை, சலிப்பு ஏற்படுத்தவில்லை. திரைக்கதையை தாண்டி வசனங்கள் சிறப்பாக இருந்தன. 50 வருடத்துக்கு முன் நீதிமன்ற நீதி கேட்டு வந்தவருக்கு 30 வருடங்கள் ஆகியும் நீதி கிடைக்காமல் இருக்கும் அவர் அந்த நீதிமன்றத்திலேயே எடுபடி வேலை செய்பவராக இருக்கிறார். அவரை யாரும் மதிக்கவும் மாட்டார்கள். அந்த கதாபாத்திரம் நீதிமன்றத்துக்கு வந்தால் தண்டனை கிடைத்துவிடும் என நம்புகிறோம். ஆனால் நீதிமன்றத்துக்கு வருவதே தண்டனை தான் என சொல்லும் வசனங்களும் யதார்த்தமானவை. இயக்குனர் மட்டுமின்றி நடிகராக இப்படத்தில் களமிறங்கியுள்ள ஆர்ஜே பாலாஜி கத்தியை பயன்படுத்தி வில்லதனம் செய்யாமல் புத்தியை பயன்படுத்தி வில்லதனம் செய்த பாலாஜியின் கதாபாத்திரம் ரசிக்கும்படியாக இருந்தது. கருப்புசாமி நரகத்தில் இருப்பதை போல் காட்சியமைத்த விதம் ஏற்றும் கொடுபடியாக இல்லை. படத்தின் மிகப்பெரிய பலம் இசை மற்றும் ஒளிப்பதிவு. சாய் அபயங்கர் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. சில இடத்துல ஓரளவுக்கு பின்னணி இசை ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில இடத்துல பின்னணி இசை ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. குறிப்பாக கருப்பு வரும் காட்சிகளில் பின்னணி இசை திறங்கையை தெறிக்கி விட்டது சொன்னால் அது உண்மையிலே சூப்பராக தான் இருந்துச்சு. அதற்கு துணையாக ஒளிப்பதிவு ஜி.கே. விஷ்ணுவின் மெட்டலான ஒளிப்பதிவும் இருந்தது. எடிட்டிங் இன்னும் சற்று நிதானமாக சண்டை காட்சிகள் கையாண்டிருக்கலாம். ஆங்கங்கே ஏற்பட்ட தோய்வு, அதை தவிர பெரிதாக ஒன்றும் குறையவில்லை. மொத்தத்தில் இந்த கருப்பு ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் ரசிக்கும்படியான விருந்தாக தான் இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக பெண்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கருப்பு சாமியாகவே வாழ்ந்திருக்கிறார் சூர்யா அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதே போல் வேறு ஒரு விமர்சனத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். See you, டாடா.